ஹாய் கைஸ், நான் தான் உங்களால் பேசுகிறேங்க. நாம் இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, வெள்ளிங்கிரி மலை ஏறுறது பார்த்திங்கன்னா குச்சி நம்ம மூங்கில் வாங்கிட்டு மேலே ஏறுறோங்க. நாம் ஏறுறது பார்த்திங்கன்னா 8 பேர் 9 பேர் மேலே ஏறுறோம். ஏறி முடித்தோன்னே பார்த்திங்கன்னா இப்போ மலை ஏறியில் பார்த்திங்கன்னா ஈசனே நம்ம கொடுக்குற மாதிரிங்க. மேலே ஏறி போகையில் பார்த்திங்கன்னா 8 பேர் 9 பேர் ஏறுவோம். இறங்கி வரல பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் குச்சியை வந்து கீழே போட்டு போயிடுறோம். ஈசனே நம்ம கூட வர மாதிரிங்க. அந்த குச்சியை கொண்டு போய் நம்ம வீட்டில் சாமி ரூமில் வச்சுருவானுங்க. சாமி ரூமில் வச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ மலை நம்ம வந்து குச்சி இல்லாமல் ஏற முடியாது. அந்த குச்சி கூட இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்வரனே கூட இருந்த மாதிரிங்க. தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி மலை ஏற நண்பர்கள் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு சாமி கும்பிட்டு 6 பேர் போகிறோமா 6 பேர் அந்த குச்சியை கொண்டு வைங்க. சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிடுவாங்க. சாமி ரூமில் கொண்டு போய் அந்த மூங்கில் குச்சி வச்சுருவானுங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம வெள்ளிங்கிரி மலை கோயில் பார்த்திங்கன்னா அந்த மூங்கிலோட ஞாபகம் நம்மளுக்கு வருங்க. சாமி ரூமில் வச்சுட்டு ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாயன்னு 3 தடவை சொல்லிட்டுங்க வீட்டில் சாமி ரூமில் வச்சுட்டா நம்ம ஈஸ்வரன் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 42 வருஷம் பார்த்திங்கன்னா மலைக்கு போயிருந்தாங்கன்னா 42 குச்சி வச்சுருந்தாங்கன்னா எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு. அந்த 42 குச்சியும் வந்து நம்மளுக்கு உடம்பு வலி ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 42 குச்சி வச்சு உடம்புல அப்படியே நீவணும்னா நம்மளுக்கு உடம்பு வலியெல்லாம் ரெடியாயிருங்க அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு. நாங்கள் அதனால் பார்த்திங்கன்னா வருஷம் வெள்ளிங்கிரி மலை போனோம்னா மூங்கில் கொண்டு வந்து வீட்டில் சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிடுவேங்க. சாமி ரூம்லேயே தான் மூங்கில் எப்போவுமே இருக்கும். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாமெல்லாம் ஒரே சொந்தக்கார ஆயிடுவோம். டாட்டா பாய், வரட்டா, சியூ.